உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்னைக்கு வரைக்கும் லிங்கம் பற்றி பல செய்திகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் டாஸ்மார்க் என்கிற நிறுவனம் உருவாவதற்கு மிக முக்கியமான காரணம் லிங்கம் அப்படிங்கிற வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த லிங்கம்? எப்படி ஒரு சாதாரண கபடி பிளேயர் மிகப்பெரிய ரவுடியா மாறினாரு? யார் சார் அவர்? லிங்கத்தோட லைஃப்பில் டேர்னிங் பாயிண்டாக வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்வாடின்ற ஒரு இடத்துல ஒரு கபடி மேட்ச் நடந்துகிட்ருக்கு. அங்கே அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அதில் இருந்தது வந்து ஜெய்சீலன்னு ஒருத்தர். திடீர்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நைட் நேரம் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பவர் கட் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஜெய்சீலன் வந்து குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஜெய்சீலன் அந்த கொலை தொடர்பாக அவனை கைது பண்ணுறாங்க. அப்புறமா அவனை கஸ்டடி எடுக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. இந்த டைமில் தான் அவனுக்கு அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் வருது, அந்த போலீஸ் வேலைக்கு சேர்றதுக்கு. அப்போ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீ இவ்வளோ பெரிய ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு போய் நாங்கள் போலீஸில் இடம் கொடுக்கணுமா? லிங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே நம்ம வந்து அமைதியாக இருந்தாலும் நம்மளை போட்டுருவானுங்க. அதனால் நம்ம முழுக்க உள்ளே இறங்கி பண்ண ஆரம்பிப்போம். உள்ளே போகிறோம். டாக்டர் ஒருத்தர் ஆரியபுரத்தில் கொலை பண்ணாங்க. பிரபுவுக்கு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, அவனோட அந்த அடிப்படை டீம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆனால் இதெல்லாம் வேலை லிங்கம் வேலையாக தான் இருக்கும், அவன் தான் வந்து வேணும்னு நம்ம ஆளுங்களை கொண்டு போய் வச்சுருக்கான் அப்படின்னோடனே பிரபுவுக்கு சுருன்னு ஏறிக்குது. இதை அப்படியே விட்டா வந்து நம்மளை மேலே தலை தட்டுவானுங்க அப்படின்னு ஒரு டீமோட போகிறான். போய் தென்தாமரை போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே பூந்து அந்த அவங்க டீடைன் பண்ண வச்சுருக்க எல்லாத்தையும் வெளியில் இவனே திறந்து விட்டு மிரட்டிட்டு வந்துடுறான். லிங்கம் ஒரு படி மேலே, இது இனிமே நம்ம சைடில் எதுவும் இழப்புகள் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி இனிமே அவன் எழுந்துக்கவே கூடாது, அந்த அளவுக்கு இறங்கி பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளானை பண்ணி அவரோட இன்னொரு பிரதர் ஒருத்தன் பிரபுன்னு சொல்லி ஒருத்தன் ஏர்லி மார்னிங் அன்னைக்கு லிங்கம் நேரடியாக போய் இறங்கி வீட்டுக்கே போய் வீட்டை ஃபஸ்ட்டு பாம்பு போட்டு அடிச்சு நொறுக்கி எரிச்சு கொள்கிறான். என்கவுண்டரில் லிங்கத்தை போட்டு தரலான்னு ஒரு பிளானை பண்ணும்போது கூட அதுக்கு முட்டுக்கட்டையாக நிறைய பேர் இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் லிங்கத்தை கேட்கணும், லிங்கத்துக்கு இது பண்ணணுன்ற மாதிரியே போக ஆரம்பிக்கும் போது சந்திரபாலால் இந்த விஷயத்த நேரடியாக பண்ண முடியல. ஓகே, எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன்டா அப்படின்ட்டு லிங்கத்துக்கு எதிரி யாருன்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் லிங்கத்தை போடுறதுக்கு ஒரு டீம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்ற விஷயம் இவனுக்கு தெரியுது. மனைவி சந்திக்கிறாங்க. மனைவி கிட்ட சொல்லும்போது, எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது, போட்டுருவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறாங்க. ரோகிணியும் இதை போலீஸில் அப்போவே சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க கொடுத்தும் அந்த சம்பவம் நிறைவேறிச்சு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு கிரைம் செல்வராஜ் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? மகிழ்ச்சி சார். தொடர்ச்சியாக சென்னையை கலக்கி கொண்டிருந்த ரவுடிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சென்னையை கடந்து கொஞ்சம் தென் மாவட்டங்களை நோக்கி போவோம். 80-90 காலகட்டங்களில், அதாவது தமிழ்நாட்டை உலுக்கிய ரவுடி, அவர் பேரை சொன்னாலே மிகப்பெரிய இன்னைக்கு வரைக்கும் பயப்படக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. அவர் பேர் லிங்கம். லிங்கம் என்கிற முத்துலிங்கம். அவர் ஆரம்ப காலங்களில் ஒரு கபடி பிளேயராக தான் இருந்தார். பிற்காலத்தில் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பிரபல ரவுடியாக மாறினார் அந்த லிங்கம். இன்னைக்கு வரைக்கும் லிங்கம் பற்றி பல செய்திகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் டாஸ்மார்க் என்கிற நிறுவனம் உருவாவதற்கு மிக முக்கியமான காரணம் லிங்கம் அப்படிங்கிற வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த லிங்கம்? எப்படி ஒரு சாதாரண கபடி பிளேயர் மிகப்பெரிய ரவுடியா மாறினாரு? யார் சார் அவர்? அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். முத்துலிங்கம்ன்றத ஷார்ட்டா லிங்கம்னு கூப்பிடுவாங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா தெக்கத்தி டெர்மினேட்டர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நபர். லிங்கத்துக்கு ரொம்ப ஆசை வந்து போலீஸ் ஆகணும். அதே மாதிரி அவன் ஃப்ரெண்டு, அவனோட அசோசியேட் தான் பின்னால் லிங்கம் தான் அவனை கொலை பண்ணுறான் பிரபுன்னு சொல்லி. அவன் அட்வொகேட் ஆகணும்னு ஆசை. அவங்க அண்ணன் தேவராஜ்னு சொல்லி அவர் மாதிரியே அவனும் அட்வொகேட் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். இதில் வந்து லிங்கம் பார்த்திங்கன்னா, அவனுக்கு போலீஸ் வேலைக்கு செலெக்ஷன்லாம் போயிட்டான், எக்ஸாம்லாம் எழுதிட்டான், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. வீட்டுக்கு ஆர்டர் வரப்போகுது. அப்போ போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த நேரத்தில் தான் அவனுக்கு எதிர்பாராத ஒரு திருப்பம் அவனோட லைஃப்பில் நிகழ்து.
அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கொலை ஒன்று நடக்குது. அதில் இவன் தலைமறைவாகிறான். தலைமறைவான பிறகு இந்த கொலைக்கும் இவனுக்கும் நேரடியாக தொடர்பு இல்லைன்னு சொல்லி அவனோட நண்பர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவனும் அவன் நண்பர்கள்ட்டையும் சொல்லியிருக்கான். பட் இருந்தாலும் அந்த வழக்கில் அவனை தொடர்பு படுத்தி போலீஸும் தேட ஆரம்பித்த பிறகு அவனுக்கு அவனோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் நெகட்டிவ் ஆகிடுது. அதுதான் அவனோட பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக மாறுது. ஸோ இந்த லிங்கம் என்ற முத்துலிங்கம்ன்றவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சொந்த ஊர், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாதவபுரம்னு சொல்லி ஒரு ஊர் வச்சு அங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. இதில் வந்து எப்படி நம்ம முட்டருவி ஒரு பெரிய ரவுடியாக நம்ம பார்த்துட்ருக்கோம், அதே மாதிரி அவனும் ஒரு பெரிய கபடி பிளேயர். அந்த கபடி பிளேயரில் இருக்கிறவங்க, மாடுபிடி வீரர்களில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு அந்த இது இருக்கும், ஒரு ஒரு கட் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பவர் இருக்கும். ஸோ இவங்க ஜென்ரலாக எங்கேயாவது அடிதடி நடக்குது அப்படின்னா ஒரு ஜிம் பாய்ஸ் மாதிரி இவங்களை கூட்டு போயிடுவாங்க. இப்போ ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்க நேரடியாக எந்த கொலையோ அடிதடியோ எதுவும் பண்ணலைன்னா கூட ஆளும் வாட்ட சட்டமாக நல்லா ஹெவி பில்ட்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களை எந்தாவது இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் சும்மா அண்ணன் வந்து சும்மா கூட இல்லைங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதுலேயும் குறிப்பாக நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ என்னோட நண்பர்களே இருக்காங்க நிறைய பேர் நாகர்கோயிலில், அவங்கள்ட்டையும் செக் பண்ணேன். ரிட்டையர்டு போலீஸ் நிறைய பேர் அதை பற்றின நிறைய தகவல்கள் இன்னும் சேகரிக்க முடியல. பட் பிரபுவுக்கும் லிங்கத்துக்கும் எப்படி ஒரு கனெக்ஷன் வந்தது அப்படின்றதுக்கு வேற வேற ரீசன்ஸ் சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பீச்சில் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு 3 ரவுடி வந்து பிரபுவை வெட்ட வராங்க. பிரபு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனோட நெருங்கிய நண்பர் அகஸ்தீஸ்வரம்னு சொல்லி அந்த ஊரை சேர்ந்தவர். ஸோ நல்ல பணக்காரன், சொந்தமாக வீடு பங்களா எல்லாமே இருக்குது. ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலி. அவங்க அண்ணன் தேவராஜ்னு சொன்ன அவர் லாயரு, இன்னொரு பிரதர் இருக்காங்க பிரபு கண்ணன் சொல்லி ஒருத்தர். அவர் இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலி. பட் ஏரியாலையும் அந்த அகஸ்தீஸ்வரத்தில் பிரபுன்னு சொன்னால் நல்லா தெரியும், அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான ஒரு நபர். இதில் பிரபு வந்து அங்கே ஒரு பீச் பக்கம் உட்கார்ந்துருக்கும் போது திடீர்னு ஒரு கேங் வந்து வெட்டுது. அப்போது அலர்ட் ஆகி டக்குன்னு லிங்கம் பாஞ்சு போய் தடுக்கிறான். தடுத்து 3 பேரையும் தள்ளி விட்டுட்டு அவன் நண்பனை காப்பாற்றிட்டு வரான் பிரபு. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் பிரபுவுக்கும் இவனுக்கும் லிங்கத்துக்கும் ரொம்ப நெருங்கின நட்பு வளர்ந்தது அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபுவுக்கு எப்படி இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் அவனோட லிங்கத்தோட எப்படி பழக்கமாகுதுன்னு முக்கியமானு பார்த்தீங்கன்னா, பிரபுவும் ஒரு கபடி பிளேயர். ஸோ இவனும் லிங்கமும் கபடி பிளேயருங்கனால 2 பேரும் அடிக்கடி வெளியில் எங்கேயாவது போகும்போது ஒரு டீமாக போவாங்க. ஆமாம், டோர்னமெண்ட்டுக்கெலாம் போவாங்க. அப்போ டோர்னமெண்ட்லாம் போகும்போது அங்கே 2 பேரும் நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அவங்களுக்குள்ள. ஸோ அது மாதிரி ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னா, அதான் அவனோட லைஃப்பில், லிங்கத்தோட லைஃப்பில் டேர்னிங் பாயிண்டாக வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏர்வாடின்ற ஒரு இடத்துல ஒரு கபடி மேட்ச் நடந்துட்டுருக்கு. அங்கே அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அதில் இருந்தது வந்து ஜெய்சீலன்னு ஒருத்தர். ஸோ ஒரு திடீர்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நைட் நேரம் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பவர் கட் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஜெய்சீலன் வந்து குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காரு. வெட்டுக்காயமும் ஸ்டாப் இன்ஜுரிஸும் அவர் பாடியில் இருக்குது. பார்த்த உடனே இவன் ஆக்சுவலாக வந்து என்ன ஆகுதுன்னா, லிங்கம் பயந்து ஓடிடுறான். லிங்கம் பயந்து ஓடின பிறகு இந்த அன்னைக்கு அந்த மேட்ச்சில், அதாவது அந்த டோர்னமெண்ட்டுக்கு பிரபு வரல. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, டவுட்டில் வந்து போலீஸு அவன் கூட இருந்த மக்கள், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க, ஆனால் ஓடிடுனேன், ஒன்று தான் கோத்து விட்ருவானுங்க, அப்புறம் தேவையில்லாமல் அப்படின்னோடனே இவனும் பயந்துக்கிட்டு ஓடிடுறான். எப்படி நம்ம ஐதுக்கு இப்போ வீரமணி ஏதாவது ஒரு கொலை பண்ணுறான், இல்லை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பயந்துன்னு சொல்ல முடியாது, அவன் வந்து சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு அவனை வந்து என்ன பண்ணுவான்னா, கொலையில் நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடலில் போட்டில் போய் உள்ளே உட்காந்துப்பான். அது மாதிரி இவனும் என்ன பண்ணுறான், லிங்கம் என்ன பண்ணுறான்னா, ஒரு கட்டுமரத்தில் ஏறி நேர கடலுக்குள்ளே போயிடுறான். கடலுக்குள்ளே ஒரு வாரம் தங்கியிருக்கான். இந்த சம்பவத்துக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 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 கொலை வந்து நடக்கிறது மே 15, 1987 நடக்குது. அந்த காலகட்டம் நமக்கே தெரியும். எம்ஜிஆர் ஓட அந்த கடைசி அந்த தருணங்கள் அப்போ நடக்கிற போது அவர் ஹாஸ்பிட்டலில் கூட இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அந்த டைமு. இந்த கொலை நடக்குது. இந்த கொலையில் அப்புறம் ஒரு வாரம் கழித்து இவனே என்ன பண்ணுறான், திரும்பி இவனை ஃபேமிலி எல்லாம் போட்டு நெருக்கடி பண்ணுறாங்க. லிங்கத்தோட ஃபேமிலியெல்லாம் பிடிச்சி
எப்படியாவது அவனை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்டும் போது வேறு வழி இல்லாமல் அவன் வந்து கோர்ட்டில் சரண்டர் ஆகிறான். சரண்டர் ஆன பிறகு இந்த வழக்கில் கைதாகிறாங்க. அந்த ஜெய்சீலன் அந்த கொலை தொடர்பாக அவனை கைது பண்ணுறாங்க. அப்புறமா அவனை கஸ்டடி எடுக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. இந்த டைமில் தான் அவனுக்கு அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் வருது, அந்த போலீஸ் வேலைக்கு சேர்றதுக்கு. அப்போ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீ இவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்துக்கிட்டு, அதாவது ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு போய் நாங்கள் போலீஸில் இடம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அங்கே லோக்கலில் இருக்கவங்கலாம் திட்டி இது பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நினச்சான்னு தெரியாது. அதாவது லிங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே நம்ம வந்து அமைதியாக இருந்தாலும் நம்மளை போட்டுருவானுங்க, அதனால நம்ம முழுக்க உள்ளே இறங்கி பண்ண ஆரம்பிப்போம், உள்ளே போகிறோம். ஆமாம், இல்லை போலீஸ்க்கு அகெயின்ஸ்டாக பண்ணணும், ரவுடித்தனத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அப்போது அவனுக்கு வந்து மெயினாக தங்கப்பாண்டியன்னு ஒருத்தன், அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த அங்கே சின்ன சின்ன அதாவது மீனவர்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகுதிகள், இந்த சின்ன முட்டம்னு ஒரு இடம் இருக்குது, முட்டம் இருக்குது, அப்போது இது மாதிரி நிறைய இருக்குது, குளச்சல், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளச்சல் கொஞ்சம் இன்டீரியரு, முட்டம் சின்ன முட்டம் எல்லாமே வந்து கடற்கரை பார்டரில் இருக்கக்கூடிய இடம். அங்கெல்லாம் வந்து கலாச்சார வியாபாரம் பண்ணுறது ஒரு அவனோட ஏரியா மாதிரி வச்சுட்டு இருக்கான். தங்கப்பாண்டியன் பண்ணிட்டு இருக்கான், பவுண்டரி அது மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்கான். அப்போது இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, லிங்கம் வந்து அதில் உள்ளே இறங்குறான், கலாச்சார பிஸ்னஸில் இறங்குறான். கலாச்சார பிஸ்னஸ் இறங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் உள்ளே டாமினேட் ஆகிறான். குளச்சல் பகுதியாக இருக்கட்டும், இல்லை முட்டம் சின்ன முட்டம் பகுதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்லாம் இவன் வந்து உள்ளே டாமினேட் பண்ண ஆரம்பித்த பிறகு தங்கப்பாண்டியன் ஆக்சுவலாக ஒரு உரையில் ஒரு கத்தி இருக்கணுன்ற மாதிரி அவன் ஆப்வியஸாக அவனுக்கு வரக்கூடிய வருமானம் தடைப்படுதுனால அவனுக்கும் ஒரு கோவம் இவன் மேலே இருக்குது, ஒரு ரைவல்ரி மாறுது. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதங்கள் ஒரு சில சமயம் வந்து அவன் இவங்க ஆளுகளை தூக்கிறதுக்கு பிளானை போடும்போது லிங்கம் வந்து லிங்கத்தோட பவர் ஆக்சுவலாக அந்த கபடி பிளேயரு அப்படிங்கிறனால நல்ல பாடி நல்ல ஹெவி ஃபிட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவனோட அடியே வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இதில் அவங்க மிரண்டு போய் கொஞ்சம் ஒதுங்கிடுறாங்க. அதாவது தங்கப்பாண்டியன் டீமு ரொம்ப உள்ளே இறங்கிக்கல பிஸ்னஸ்குள்ளேயே. அந்த பிஸ்னஸ் ரைவல்ரி இருந்தாலும் அவனால் இவன் லிங்கத்தை தனியாளாக எதிர்க்க முடியல. இன்னும் அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபு வந்து பணக்காரனும் கூட. ஆனால் பிரபுக்கிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம்னு பார்த்தா பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் வீக். ஸோ இந்த ஒரு காரணம் மட்டும்தான் அவனோட மெயின் குறைபாடாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரபுவுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி, அவங்க அண்ணன் லாயரு, ஸோ எதுவாக இருந்தாலும் லாயர் மூலம் அவங்க மூலமாக வெளியில் வந்துடுவான். ஸோ அவனோட ஃப்ரெண்டு லிங்கம் அப்படிங்கிறனால லிங்கம் பெரும்பாலான நேரம் பிரபு வீட்டில் தான் இருப்பான், ஐசீஸ்வரத்தில் சுற்றிட்டு இருப்பான். லிங்கத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாஸ் இது மாதிரி டெவலப் ஆகுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த கொலைக்கு அப்புறமே வந்து அவனுக்கு நிறைய பணப்புழக்கம் வந்துடுது. இந்த கலாச்சார வியாபாரம் மூலமாக நிறைய பணப்புழக்கம் வர ஆரம்பிக்குது. அவனுக்கு அந்த நட்பும் தொடர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக யாரும் அவனை எதிர்க்க முடியல, ஆப்போனண்ட் வந்து அந்த அளவுக்கு அவனுக்கு எதிராக யாரும் கிளம்பவே முடியல. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்குற மாதிரி இருந்ததுனால யாரும் எதிர்க்கிறதுக்கு இல்லை. ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக சில விஷயங்கள் போயிட்டே இருக்கும்போது இந்த ரெண்டு பேருக்குள்ள நட்பு ஒரு சின்ன விரிசல் ஏற்படுது. என்ன சார் இந்த நட்பு விரிசல் ஏற்படுறதுக்கான காரணங்கள் ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. ஆக்சுவலாக இப்போ ஒரு சிலர்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, ஏதோ கார் வாங்கி அதை வந்து அதிக விலைக்கு விற்று அவன் கொஞ்சம் லாபம் பார்த்தான் அப்படின்னு. பட் இது ஒரு ப்ரைமரி காரணம் மாதிரி தெரியல. ஆக்சுவலாக நானும் ஒரு சில ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் சொல்கிறேன், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள் விஷயத்தில் வீக்குன்னு சொன்னதில் உள்ள ஒரு சின்ன தகராறு தான் அவங்களுக்குள்ள ஏற்பட்டது. ரெண்டு பேருக்கும், பிரபுக்கும் லிங்கத்துக்கும். ஆனால் பிரபு பார்த்தீங்கன்னா ஸ்காட் காலேஜில் பிஏ படிச்சிருக்கான். அவன்லாம் டிகிரி ஹோல்டர் தான். இருந்தாலும் இந்த கபடி அப்படி அப்புறம் வந்து இந்த ரவுடித்தனம் கொஞ்சம் அப்படியே போய் அந்த ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணி அப்படி போனதுனால அவன் இந்த ரவுடித்தனத்துக்குள்ளே வந்துட்டான். ஸோ இவனுக்கும் அந்த ஒரு சில அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பொண்ணுங்களை வந்து அவன் மிஸ்பிஹேவ் பண்ணி அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணதில் ஒரு சின்ன பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஆனால் இன்னொரு தரப்பு ஒரு காரணம் சொன்னது வந்து, அப்போல்லாம் வந்து அம்பாசிடர் கார் ரொம்ப பாப்புலர், எல்லாருக்கும் தெரியும்.
ஸோ 80கள் 90கள் எண்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் ஆரம்ப காலத்துலலாம் வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னா அம்பாசிடர் காரு அதை ப்ளஷர் காருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த ப்ளஷர் காரை புக் அப்பவே அதோட ரேட் பண்ணி இன் லேக்ஸ்ல இருந்துச்சுல சார்? ஆமாம் அப்போயே இருந்தது. பட் நல்லா இருக்கும் காரம். ஆனால் அப்போது உள்ள அந்த கார் இசுசூலாம் இப்போ வந்த பிறகு அது நல்லா வேற மாதிரி இருந்துச்சு. அதோட பவரும் நல்லா இருக்கும். ஓகே. அந்த காலகட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடும் பெருசாக இருக்காது. பட் அம்பாசிடர் கார் வந்து ஒரு லக்ஸுரி கார் மாதிரி அப்போது ட்ரீட் பண்ணப்பட்டது. ஈவன் மத்திய அதாவது அமைச்சர்களாக இருக்கட்டும், மற்ற ஒரு சிலர்லாம் வந்து அம்பாசிடர் கார் வந்து ஒரு பெரிய ஒரு பாப்புலர் கிரேஸான ஒரு அது கார். ரொம்ப எல்லாரும் சேஃப்டியான மத்தியிலையும். கார்னு கூட ஆமா. சொல்லுவாங்களே. ஏன்னா ஒரு ஸ்டர்டியாக இருக்கும். எஸ். ஃப்ரண்ட்ல இன்ஜின் நல்லா இது இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டே ஆனால் கூட உங்களுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்காது. நீங்கள் எப்படி நம்ம இப்போல்லாம் வந்து அந்த ஒரு ஏர் பேக் வந்தால் தான் நீங்கள் தப்பிக்க முடியுன்ற மாதிரி இல்லாமல் எக்ஸப்ட் அந்த அதோட ஸ்டீரிங் போய் அடித்து ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அடித்த வேகத்தில் அந்த ஸ்டீரிங் உடஞ்சி அந்த ராட் போய் நெஞ்சில் அடித்து ஒரு சிலர் இறந்துருக்காங்க. இந்த சம்பவங்களை தவிர அம்பாசிடர் கார் ரொம்ப ஸ்டடியான கார். ஸோ அதனால் இவனுக்கு ரொம்ப ஒரு பிரியம் அந்த கார் மேலே. ஓகே. இந்த கார் வாங்கணும் அப்படின்ட்டு காரை லிங்கத்துக்கா சார்? வாங்குறான். லிங்கத்துக்கு வாங்குறான். லிங்கம் வாங்கி வச்சுட்டு அப்போ அதில் ஊர் வெளியெல்லாம் போகிறான் வரான். பிரபுவும் சுற்றுறான். ஸோ ஒரு திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுக்கு அந்த காரை கைமாற்றி விடணும், அதான் விற்கணுன்ற ஒரு ஒரு சூழ்நிலை வருது. அப்படி வரும்போது அவனுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா பிரபுக்கிட்ட சொல்கிறான், நீ யாராவது தெரிஞ்சவர் தான், நீ தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே கேட்டு சொல்லு அப்படின்னோடனே இவனுக்கு ஒரு குறைவான அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவன் வந்து கொஞ்சம் லாபம் பார்த்த மாதிரி இன்னொருத்தருக்கு பெரிய அமௌண்ட் ஜாஸ்தியாக கொடுத்து அதில் ஒரு அமௌண்ட் அவன் பார்த்த மாதிரி ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. பட் அந்த ஒரு பர்டிகுலர் காரணம்னால 2 பேருக்குள்ள ஒரு பகை வளர்ந்த மாதிரி தெரியல. ஈவன் அந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் 2 பேருக்குள்ள பிரிஞ்சுட்டாங்க. ஒரு ஓகே. நல்ல நட்பாக இருந்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கண்ணு போட்ட மாதிரி ஒரு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அந்த பிரிவுக்கு பிரிஞ்ச இன்னைக்கு வரைக்கும் பிறகு என்ன தான் காரணம் சொல்ல முடியல. எது? அந்த அந்த பிரிவுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன காரணம்னு இல்லை குறிப்பா சொல்ல அதுக்கு முடியல. காரணங்கள் வேற வேற சொல்றாங்க. பட் எக்ஸாக்டா அந்த காரணங்கள் வந்து வெளியில அது அந்த அளவுக்கு சொல்லப்படல. இருந்தாலும் 2 பேரும் அதான் ஒரு நல்ல நட்போட இருந்த ஒரு 2 நண்பர்கள் வந்து பிரியறதுக்கு இதுக்கு நம்ம இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் போலீஸே இதை பிளான் பண்ணுவாங்க. ஓகே. அதாவது எப்படின்னா நானே பார்த்துருக்கேன். ஒரு டீம் வந்து சேர்ந்து இருந்தாதான் பிரச்சனை. இதை வந்து 1905லேயே வந்து லார்ட் கர்சன் வந்து கொண்டு வந்துட்டார், டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லி. டிவைட் அண்ட் ரூல்னா நீங்கள் உங்களை தட்டி கொடுத்தே நீ எவ்வளோ நாள் தான் அவன் கூடவே இருக்க போற, நீ இன்னும் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாவே சுற்றிட்டு இருப்பியா அப்படின்னு அவங்க கேட்கும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு சிலருக்கு அதை அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ஆசை நீங்கள் இருக்கும். அந்த ஆசை வந்துடும். இந்த மாதிரி மேபி பிரபுவுக்கு இது வந்து எக்ஸாக்டா இது காரணமா இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் இது ஒரு காரணமா கூட போலீஸ் இருக்கலாம். நீ இப்படி பண்ண வாய்ப்பு லிங்கம் இருக்கு. ஆமா லிங்கத்தை நீ கூட வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, இன்னும் நீ ஏதோ அடியாள் மாதிரி தான் கூட வச்சுட்டு இருக்கான், நீ இன்னுமா அப்படி இருக்கணும், நீ தான் பணம் இருக்கு சொத்து இருக்கு, நீ தனியா நீயே ஒன்று பண்ணலாமேன்னு யாராவது கூட ஏற்றி விட்டுருக்கலாம். ஓகே. அந்த சம்பவத்துல மேபி அந்த ரீசன்னால 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஓகே. பகை வளர்ந்துருக்கான வாய்ப்பு இருக்கு. போலீஸுக்கும் அதுல என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இருந்தா தான் போலீஸுக்கு பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனை. பிரிச்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களால 2 பேரும் அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க, தனித்தனி குரூப்பா மாறிவாங்க. அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க. அப்ப அடிச்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அவங்களுக்கு இதுல ஒரு 10 தலை உழுது அதுல ஒரு 10 தலை உழுதுன்னா இவங்களுக்கு ஒரு லாபம் போலீஸ்க்கு. அந்த மாதிரி ஒரு காரணமா இருக்கலாம்னு நான் என்னோட ஒரு Assumption. இது தகவல் அது. ஸோ இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள இந்த போலீஸ் தங்கராஜ்னு ஒருத்தரை ஒரு கொலை செய்யப்படுறார். இந்த கொலை வந்து இந்த தங்கராஜ்ன்றவர் அப்போ அதாவது இப்போ நீங்க வந்து போலீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ஏட்டையாக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லா ஆமா. இருப்பாங்க. இப்போ நீங்க ஈவன் இப்போ நான் பிவிடி தேட்டர்லாம் பேரன் பிளஸ் தேட்டர் திருநெல்வேலிலாம் வந்து ஒரு மூவி ரிலீஸ் ரஜினி மூவியா இல்லை இப்போ முக்கியமான மூவிஸ் கமல் மூவி இதெல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ரிலீஸ் டைம்ல பாத்தீங்கன்னா இப்போதான் அப்படியே போலீஸ் எல்லாம் குவிச்சு இந்த ஸ்ட்ரீம்லைன் பண்றதெல்லாம் ஆமா. பண்றாங்கலாம். ஒரே ஒரு ஏட்டையா தான் வருவார், பெல்ட்டை கழட்டி போட்டிருப்பாரு, அப்படி சட்டையெல்லாம் கழட்டி விட்டு ஒரு ஒரு தொப்பெல்லாம் வச்சுட்டு பயங்கரமா ஒரே ஆள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவார். அந்த கையில அந்த இதை தான் லத்தி வச்சிருப்பாரு, வச்சிருப்பாரு. அந்த இதை லத்தி ஒன்று கையில, அதை இல்லைன்னா பெல்ட்டை கழட்டி கையில வச்சிருப்பாரு, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு போலீஸ்காரருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஏட்டையாக அவ்வளவு பவர் இருக்கா அப்படின்றதே பெரிய ஆச்சரியமா இருக்கும். அதனால நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், எங்க ஊர்லயே கூட நிறைய பேர் பேசும்போது என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டா போலீஸ் ஆகணுன்றதை விட ஏட்டையா ஆகணும் பண்ணுவோம். அதாவது
அவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. போலீஸ் ஏட்டை ஆகணும்னா என்ன பண்ணணும்? இல்ல கான்ஸ்டபிளா இருந்து தான் ப்ரமோஷன் ஆகி ஏட்டை ஆவாங்கன்றது கூட தெரியாது. ஸோ ஏட்டை ஆகணுன்றத ஒரு பெரிய அவங்களோட கனவு மாதிரி கனவு வச்சிருக்காங்க. மாதிரி வச்சுட்டு பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த தங்கராஜ்ன்றவரும் அப்போ இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லி இப்பயும் இருக்கு. ஆமா. இப்போ அதுலயே இன்னும் IS. லெவலுக்கு ஆமா இன்டெலிஜென்ஸ்ன்றது ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ்பிசிஐடின்றது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸை எஸ்பிசிஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய தகவல்கள் வரும். ம், 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 ம். இப்போ ஒரு ஏரியால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரேப்போ வச்சுப்பாங்க. இது வந்து அந்த காலகட்டம்ல நிறைய அந்த சிசிடிவி கேமராலாம் இல்லாத காலகட்டம். ஒன்லி ஹியூமன் ஆமா, இன்டெலிஜென்ஸ். ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான் மெயினா டிபெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஏரியால பாத்தீங்கன்னா விஏஓ கான்டாக்ட் வச்சுப்பாங்க, அப்புறம் போஸ்ட்மேன் கான்டாக்ட் வச்சுப்பாங்க. இப்போ இந்த போஸ்ட்மேனுக்கும் விஏஓக்கும் என்ன அப்படின்னா, நீங்க போஸ்ட்மேன் வந்து ஒரு லெட்டர் கொண்டு போய் ஒருத்தர் கொடுக்குறான் அப்படின்னா, அவனுக்கு அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்ற எண்ணிக்கை வரைக்கும் தெரியும் ஆமா. போஸ்ட்மேனுக்குலாம். அதே மாதிரி விஏஓக்கும் யாராவது புது நபர் ஒரு ஊருக்குள்ள என்ட்ரு ஆனா கூட உடனே தகவல் தெரிஞ்சிடும், பார்த்துருவான். அவனும் மனசுல வச்சுக்க மாட்டான். நேரா அந்த ஏட்டையாட்ட கூப்பிட்டு ஏட்டே யாரோ புதுசா தலை தெரியுது பாருங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவான். ஸோ இந்த மாதிரி போகும்போது இந்த போலீஸ் தங்கராஜுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. ஆக்சுவலாக அந்த பிரச்சனை வந்து தங்கராஜை கொலை செய்தது வந்து பாரதியான்னு சொல்லி ஒரு பிக்பாக்கெட் ரவுடி ஒருத்தன். ஓகே. ஆனால் அந்த கொலைக்கும் லிங்கத்துக்கும் தொடர்பு இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் ஆரம்ப காலத்துல இருந்தது அந்த Okay. கொலை நடந்த பிறகு. ஸோ இந்த கொலை சம்பவத்துக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா இதன் தொடர்ச்சியா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கொலைக்கு பிறகு திடீர்னு ஒரு டீமை பிரபுவோட அசோசியேட்ஸை தென்தாமரைக்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் டீடைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. தென்தாமரைக்குளம்ங்கிறது இப்போ நான் அங்கதான் போயிருக்கேன். அங்கதான் வந்து சுவாமி தோப்புன்னு சொல்லி ஒரு கோயில் ஆமா. இருக்கு. ஐயா ஐயாவளி வைகுண்டர் கோவில். வைகுண்டர் கோயில் இருக்கு. ஈவன் ஜெயலலிதா கூட அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் அப்புறமா பண்ணாங்க. அதாவது அவங்க பிரச்சாரத்தையே தொடங்கினாங்க அந்த டைம்ல. சமீபத்தில் அமைச்சர் உதயநிதி கூட போனாரு. போனாரு. அங்க அதோட அவங்க பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி கோயிலுக்கு நிறைய இது கூட பண்ணாங்க. இன்னைக்கும் அது வந்து ஹெச்ஆர்எஸ்ஜி கல்ரோடு கிடையாது. அது தனியா இண்டிவிஜுவல் கோயிலா தான் இருக்கு. ஒரு குடும்பத்தோட அவங்களோட வம்சாவளி மாதிரி. ஐயா பால பிரஜாபதி. பால பிரஜாதிபதி தனியாள் ஆக்சுவலா. அதே வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு செல்வராஜன் சொல்லி ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர் எம்டிசியில் ஒர்க் பண்றாரு ஒருத்தர். ஸோ அவங்க எல்லாமே எனக்கும் நல்லா தெரியும். அந்த அவங்கள கோயிலுக்கும் போயிருக்கேன். ஸோ இப்போ அந்த மாதிரி அங்கே அந்த கோயில் பக்கத்திலேயே தான் உள்ள தென்தாமரை குளம்ங்கிறது. அங்கே ஃபுல்லாக உப்பு எல்லாம் இது பண்ணுவாங்க. ஒரு கடற்கரை நகரம். ஆமா, அது கிராமம். இல்லை, கடற்கரை ஓரம் கிடையாது. அது கடற்கரையிலேருந்து அந்த வரக்கூடிய அந்த கடல் தண்ணீரை இங்கே கொண்டு வந்து சேர்த்து உப்பு காய்ப்பாங்க. ஓகே. அந்த பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஏக்கர் கணக்கில் அதெல்லாம் இடம் இருக்கு. அதே ஊர்ல அந்த சுவாமிதோப்பு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் டாக்டர் ஒருத்தர் ஓகே. இங்க இதுல வந்து ஆரியபுரத்துல கொலை பண்ணாங்க. இப்போ கொலை சமீபத்துல பண்ணாங்க. 2 அந்த வருஷம் கொலை நடந்ததும் கூட பாத்தீங்கன்னா அவருக்கும் சொத்துலாம் இருக்குங்க ஆமா. மொத்தமா. இது அந்த 2 பேருக்குள்ள ஃபேமிலி டிஸ்பியூட்டுக்குள்ள இந்த மூத்த தாரத்தோட பசங்களே பசங்களுக்கும் இது இவங்களுக்கும் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அந்த ஏரியால தான் அந்த சுவாமிதோப்பு எல்லாமே தென்தாமரைக்குளம் அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வரும். அங்கே கூட்டு போய் பிரபுவோட அசோசியேட்ஸ் எல்லாம் கூட்டு டீடைன் பண்ணி வச்சிருந்தோடனே பிரபுவுக்கு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, அவனோட அந்த அடிப்படை டீம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆனால் இதெல்லாம் லிங்கம் வேலையாக தான் இருக்கும், அவன் தான் வந்து வேணும்னு நம்ம ஆளுங்களை கொண்டு போய் வச்சிருக்கான் அப்படின்னோடனே பிரபுவுக்கு சுருன்னு ஏறிக்குது. இதை அப்படியே விட்டா வந்து நம்மளை மேலே தலை தட்டுவானுங்க அப்படின்னு ஒரு டீமோட போகிறான். போய் தென்தாமரைக்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள பூந்து அவங்க டீடைன் பண்ண வச்சுற எல்லாத்தையும் வெளியில இவனே திறந்து விட்டு மிரட்டிட்டு வந்துடுறான். ஈவன் அந்த போலீஸ் ஸ்டேஷனும் சூறையாடப்படுது. சூறையாடிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரான். இந்த சம்பவத்துக்கு அடுத்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபுவோட சாராய கடை ஒன்று இருக்கு. ஆமா. அந்த சாராய கடை அப்போல்லாம் வந்து இந்த கள்ளுக்கடை சாராய கடைலாம் ரொம்ப பாப்புலர். அதாவது டாஸ்மாக் வர்றதுக்கு டாஸ்மாக் 2000 தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2001ல் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2003ல் தான் டாஸ்மாக்காக ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த 90லேருந்து 2003 வரைக்கும் அந்த காலகட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா முழுக்க யார் டாமினண்ட்டாக இருக்கீங்களோ, இப்போ நீங்கள் தாமரை வந்து ஒரு ஏரியாவில், இப்போ நீங்கள் வந்து நாகப்பட்டினம் ஏரியா அப்படின்னா அந்த நாகப்பட்டினத்தில் நீங்கள் டாமினண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு கடை போட்டுருவீங்க, யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போது இதில் என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து உங்களோட லிக்கர் ஷாப்பில் நல்ல சரக்கு கொடுக்குறீங்களா இல்லை ஸ்பூரியஸான லிக்கரை சப்ளை பண்ணுறீங்களான்னு யாருக்கும் தெரியாது. அதில் யாரும் கேள்வியும் கேட்க முடியாது.
ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மொத்தமாக ஒரு லீஸ் மாதிரி எடுத்து வாங்கிப்பீங்க. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து முடிச்சிருவீங்க. அதோட ஒன் டைம் இது செட்டில்மெண்ட். அதுக்கப்புறம் திரும்பி வராது. ஆனால் இந்த வருமானம் எல்லாமே உங்களுக்கு. ஸோ இப்படி போனதை வந்து ஆக்சுவலாக ஏன் அது எல்லாம் தனி நபருக்கு போகணும்? அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் அதாவது கட்சி ரீதியாக 2 பேரும் எதிரெதிரியாக இருந்தாலும் இரண்டும் ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு பண்ணதெல்லாம் நிறைய இடங்களில் பண்ணியிருக்காங்க. திருச்சியிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சில நண்பர்கள் ரொம்ப திருச்சியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ராஜன் பாபுன்னு ஒருத்தர் சாத்தனூர் பக்கத்தில், அப்புறம் இதே சாத்தனூர் ராமலிங்கம்னு ஒருத்தர் அவர் கேகே நகர் பக்கத்தில், இவங்கெல்லாம் தனித்தனியாக கடை போட்டிருந்தாங்க. இந்த ஒரு ராஜன் பாபுலாம் வந்து கடை அந்த இது கிறிஸ்டியன் காலேஜ் இருக்குது, உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஒன்று, அதாவது அந்த சிங்காரத்தோப்பு பக்கத்துலேயே அங்கேயே இருக்குது அந்த கடை. நம்ம இப்போ நிறைய நாள் சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வருமானம் வந்து பார்த்திங்கன்னா அபரிமிதமாக போகும், நிறைய வரும். எஸ். இது வந்து ஏன் ஒரு தனிநபருக்கு போகணுன்றதுனால தான் ஜெயலலிதா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மொனப்பொலின்னு அதுலேயும் குறிப்பாக நீங்கள் மொனப்பொலி ஆகிடும். இப்போ நீங்கள் சாத்தனூர் ராமலிங்கம்னா டிஎம்கே, இப்போ இன்னும் ஒரு சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஏடிஎம்கே டீம், அவங்க ஏரியாவில் இருப்பாங்க, வேற யாரும் உள்ளே போகவே முடியாது, அவங்க வச்சது தான் சட்டம்ன்ற மாதிரி இருக்கும். அதை மாற்றுறதுக்கு தான் ஜெயலலிதா இதை பண்ணாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவனுக்கு ஏற்கனவே நல்ல வருமானம் கள்ளச்சாராயத்தில் வர ஆரம்பிக்குது. இந்த சாராயக்கடை தீ வச்சு எரிக்கப்பட்ட பிறகு அதுக்கும் சந்தேகத்தை லிங்கம் மேலேயே போடுறாங்க. ஓகே. சாராயக்கடை எரிப்புக்கு லிங்கம் தான் நேரடியாக போய் எரிச்சாரான்றதை யாருக்கும் தெரியாது, அந்த சம்பவமும் தெரியாது. ஆனாலும் இவங்க அதாவது இவன் பிரபுவோட ஆட்கள் வந்து அவனை ஏற்றி விடுறாங்க. ஆனால் எப்படி பண்ணிட்டா பாருங்க, நம்ம கடையே காலி பண்ணிட்டான் அப்படின்னோடனே இவன் என்ன பண்ணுறான், லிங்கம் வீடுக்கு போய் லிங்கம் வீட்டை கொளுத்தி விட்றானுங்க. ஆனால் பட் வீட்டுக்குள்ளே இருந்தவங்கலாம் ஓடிட்டாங்க. ஏற்கனவே லிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் கதையும் இந்த காலகட்டத்திலே இருந்தது. அவங்க ரோஹிணின்னு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி அவன் லவ் பண்ணா, அப்புறம் காதலை சொன்னால் அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. ரவுடின்னு தெரிஞ்சதே கல்யாணம் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் சுஜின்னு ஒரு பொண்ணும் சுஜித்துன்னு ஒரு பையனும் இருக்கான். சுஜித்தும் பின்னாளில் அதாவது லிங்கம் கொலைக்கு காரணமான ஒருத்தரை கொலை பண்ணதில் அவனும் முக்கியமான ஒரு அக்யூஸ்டாக கொண்டு வந்தாங்க. அப்புறம் அவனும் ஒரு ரவுடித்தனம் பண்ணிட்டு தான், பட் இப்போ பெருசாக பாப்புலராக இல்லை. ஸோ இந்த காலகட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான்னா, லிங்கம் வீட்டை எரித்த உடனே, லிங்கம் வீட்டை எரித்தது இது பர்சனல் அட்டாக் மாதிரி போன உடனே லிங்கம் டீம் என்ன பண்ணுதுன்னா, இதை விடக்கூடாதுன்னு சொல்லி நேராக கன்னியாகுமரியில் வித்யா ஒயின்ஸ்ன்னு சொல்லி இவனுக்கு இன்னொரு ஒயின் ஷாப் இருக்குது, பிரபுக்கு இருக்குது. அந்த ஒயின் ஷாப்பை போய் அடிச்சு நொறுக்குறாங்க. ஓகே. அடிச்சு நொறுக்கி உள்ளே இருக்கிற பாட்டில் எல்லாம் அடிச்சு நொறுக்கி ஒன்றுமே கிடையாது, எல்லாம் போயிடுச்சு. ஸோ ரான்சாக் பண்ண பிறகு அவங்களுக்கு இப்போ இது பகை வந்து இது வரைக்கும் தனித்தனியாக இருந்தாலும் அந்த நேரடியாக அட்டாக் நடக்கலை. அட்டாக் நேரடியாக 1-to-1 மாறி 2 பேரும் அடிச்சுக்கிற நேரடி ஒரு காலகட்டம் வர ஆரம்பிக்கும் போது இதில் வந்து மனோகரன் சொல்லி லிங்கத்தோட ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனை வந்து கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு போடுறாங்க. இந்த கொலை அதான் லிங்கத்தோட ஃப்ரெண்டு மனோகரன். ஓகே. போட்டது பிரபு டீம். ஓகே. ஸோ இந்த கொலைக்கு பிறகு அப்படி நேரடியாக 2 பேருக்குள்ள பகை வந்து மேலும் வளர ஆரம்பிக்குது. இந்த நேரடியாக பகை வளர ஆரம்பித்த உடனே இதில் இருந்து எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழல், இப்படி போகிறதா அப்படி போகிறதான்ற மாதிரி. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரபுவோட அண்ணன் தேவராஜ்னு அட்வொகேட், அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் தேவராஜை இவங்க லிங்கம் டீ வந்து இந்த மனோகரன் கொலைக்கு பழிவாங்கிறதுக்காக கொலை பண்ணுதாங்க. இந்த கொலைக்கு பிறகு இந்த டைம்லேயே வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவரை வந்து தேவராஜ் வந்து ஆசாரிப்பள்ளம்னு சொல்லி அங்கே தான் ஜிஹெச் இருக்குது, நம்ம நார்கோயிலில். அங்கே ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கும் போது கொலை நடக்குது. எப்படி இந்த கொலைன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஏற்கனவே சுப்பையா கொலை சென்னையில் வந்து ஜிஹெச்சில், அதாவது சேராவோட சித்தப்பா, அவனும் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டான். சுப்பையாவும் வந்து ஏற்கனவே நிறைய ரெட் சாண்டர் ஸ்மக்லிங் இது மாதிரி நிறைய ஸ்மக்லிங்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள். அதே மாதிரி இந்த கொலையிலையும் அதாவது அங்கே தேவராஜ் கொலையிலையும் அட்வொகேட்டு அவங்க ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்து வெளியில் வரும்போது வெட்டி கொள்றாரு. இந்த கொலை நேரடியாக பிரபுவை ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. கூட பிறந்த அண்ணனையே போட்டு தள்ளிட்டீங்களாடா அப்படின்ட்டு
அவன் பதிலுக்கு இன்னும் ஒரு டீமு, அதாவது இவங்களுக்குள்ள ஒரு தகராறு இப்படி போயிட்டே இருக்கும்போது இவன் லிங்கம் ஆள பிரபு கொள்றதும் பிரபு ஆள லிங்கம் கொள்றதும் இது ஒரு அப்படியே போயிட்டே இருக்கு மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. போயிட்டே இருக்கு. அதுல ஈவன் பாத்தீங்கன்னா ஐயாவுன்னு சொல்லி ஒருத்தன், அவன் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், விஜின்னு சொல்லி ஒரு அக்யூஸ்ட் வந்து கோர்ட்டுக்குள்ள வச்சு வெட்டி கொண்டாங்க ஆமா, சென்னையில எக்மோர் கோர்ட்ல. இந்த நீதிபதிக்கு முன்னாடி ஆமா இது வச்சு தீபாவளி கொண்டாங்க. நடந்தது. அந்த தீபாவளி அந்த இதுக்கு இது பக்கத்துல அந்த முந்தின நாள் தான் நடந்தது அப்படின்னு சொல்லி. இந்த ரெண்டு தரப்புலையும் அடுத்தடுத்து கொலைகள் நடக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஐயாவுன்றவனும் கோர்ட்டு வளாகத்திலேயே வச்சு கொலை செய்யப்படுறான். ஐயாவு கொலை வந்து எப்படி சென்னையில் எக்மோர் கோர்ட்டில் நடந்த அந்த விஜய் கொலை மாதிரியே நீதிபதி கண் முன்னாடியே நடக்கிற ஒரு கொலை மாதிரி அங்கேயும் நடக்குது நாகர்கோவில்ல. ஆமாம். இதில் ஆனால் வந்து ரெண்டு விஷயம் இதில் சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்கம் நேரடியாக கொலைக்கு சம்பவத்துக்கு வரல அப்படின்னும், தடா செல்வம்னு ஒருத்தனும் அந்த ஷேக் அப்படின்னு ஒருத்தர், அந்த டீம் செல்வத்துக்கும் ஏற்கனவே ஐயாவுக்கும் ஒரு சின்ன வாக்கிய தகராறு ரெண்டு பேருக்குள்ள ஓடிட்டு இருந்ததுனால அவன் அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவனை கொலை பண்ணான், அது லிங்கம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது அப்படின்ற ரெண்டு தகவல் சொல்லப்பட்டது. இதில் வந்து அந்த கொலைக்கு பிறகே வந்து இதில் வந்து லிங்கம் ஒரு படி மேலே, இது இனிமே நம்ம சைடில் எதுவும் இழப்புகள் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தொடர்ந்து, அதாவது இனிமே அவன் எழுந்துக்கவே கூடாது, அந்த அளவுக்கு இறங்கி பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளானை பண்ணி நேராக என்ன பண்ணுறான்னா, லிங்கம் அவரோட இன்னொரு பிரதர் ஒருத்தன் பிரபுன்னு சொல்லி ஒருத்தன், அந்த பிரபுவும் அவரையும் வெட்டுறாரு. பட் ஆனால் அதில் அட்டம்ப்ட் மர்டர் தான் அது. இந்த சம்பவத்துக்கு பிறகு அவனோட பிரபுவோட சகோதரி அவங்க வந்து கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் முடிஞ்சு வீட்டில் இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஏர்லி மார்னிங் அன்னைக்கு லிங்கம் நேரடியாக போய் இறங்கி வீட்டுக்கே போய் பிரபு வீட்டுக்கு, அஸ்தீஸ்வரத்தில் தான் அவன் பிரபு வீடு, அவன் வீட்டுக்கே போய் வீட்டை ஃபஸ்ட்டு பாம்பு போட்டு அடிச்சு நொறுக்கி, இவன் ஃபேமிலி எல்லாம் மண்டபத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம். ஸோ வீட்டில் வந்து இவன் இருக்கான் தனியாக, தண்ணி அடிச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸு அசோசியேட்ஸ் எல்லாமே கூட இருக்காங்க. அப்போது அடித்து உடச்சி அவனை பாம்பு போட்டு எரிச்சு கொள்றான். பெட்ரோல் ஊற்றி அவனை ஃபஸ்ட்டு பாம்பு போட்டதுலேயே அந்த இதில் நில குழஞ்சி போயிடுறான். அப்புறமா போய் ஆமாம் கண்ட்ரி மேட் பாம்பு, அப்புறமா அவனை வெட்டி கொள்றாங்க. அப்புறமா இதை அவனை எரிச்சு பெட்ரோல் ஊற்றி எரிச்சே கொண்டுடுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அஸ்தீஸ்வரம் ஏரியாலேயே இவன் செத்ததுக்கு யாரும் வருத்தப்படவும் இல்லை பெருசா, பிரபு செத்ததுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் அந்த பெண்கள் விஷயத்துல வீக்கு அப்படின்றனால ஏரியால யாருமே விட்டு வைக்க மாட்டான் பிரபுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல அவனுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் எதுவும் பெருசா இல்லை. இந்த பிரபு இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அப்போ கொஞ்ச நாள் அரெஸ்ட் ஆகிறான், திரும்பி உள்ள போறான். இப்போ இது ஒரு போகும்போதும் லிங்கம் வந்து அவனுக்கு அந்த கம்யூனிட்டி பேக்கிங் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டே இருந்தது. அந்த கம்யூனிட்டி பேக்கிங்னால இப்போ நீங்கள் ஏரியாவில், இப்போ நம்ம ஏற்கனவே கூட பேசியிருக்கோம், சொல்லியிருக்கேன், அதாவது ஒவ்வொரு ஏரியாலையும் இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு போகிறீங்க அப்படின்னா போஸ்டிங் வாங்கிட்டு புதுசாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போனால் கூட போன உடனேவே அந்த போலீஸ்காரங்களே கேட்பாங்க, ஐயா எந்த ஜாதி அப்படின்னு கேட்பான். ஸோ இது மாதிரி ஓப்பனாக பேசுவாங்க. அப்போது தேவர் கம்யூனிட்டினா அவங்க தனியாக, நாடார் கம்யூனிட்டினா அவங்க தனியாக, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அவங்க தனியாக, தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் தான் அவங்க தனியாக இருப்பாங்க. இப்படி வந்து எப்பப்பெல்லாம் ஒரு ஆஃபீஸர்ஸ் வராங்களோ அப்போது அவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி அவங்க டாமினேட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து ரொம்ப கேஷுவலாக நடக்கக்கூடியது. அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ரவுடிகள்லையும் ஒரு சாரார், இப்போ நீங்கள் செல்வின் இருக்காங்கன்னா, செல்வின் இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தது. இப்போ லிங்கம் இருக்கும்போது அவங்களுக்கும் கம்யூனிட்டி வைஸ் சப்போர்ட் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஆஃபீஸர்ஸே வந்து இது மாதிரி நீ இப்போ ஜெயிலுக்கு போயிடு, வெளியில் இருந்தாலும் உனக்கு ஆபத்து, இப்படி இந்த டிப் ஆஃப்லாம் பண்ணி விட்டுருவாங்க. சரி, ஒரே ஜாதிங்கிறதுனால. ஆமாம், அப்படி சொல்லி தான் ஒரு சில சமயம் இந்த பிரபு கொலை செய்யப்பட்ட பிறகும் அப்புறம் கொஞ்ச நாள் சிறைக்குள்ளே இருக்கான், பாளையங்கோட்டை சிறையில் இருக்கான். திரும்பி அப்போ இருக்கும்போது கூட உள்ளுக்குள்ளேயே குண்டுலாம் தயாரித்து சேஃப்டி பண்ணி வச்சுருந்தான். சிறைக்குள்ளேயே அவன் உட்காந்து இந்த குண்டு தயாரித்து வீட்டுக்கு அவன் சேஃப்டிக்காக வச்சுட்டு இருந்தான். வெளியில் போகும்போது வரும்போது அவனுக்கு சேஃப்டி அப்படின்ற மாதிரி. ஈவன் ரோகிணி இடையில ஒரு தடவை அவங்கள சிறைக்குள்ளே போய் சந்திக்கும் போது கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதாவது அப்படின்ற ஒரு விஷயத்த, நான் இன்னும் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது,
ஏன்னா துரோகம் வந்து எல்லா பக்கமும் என்னை சுத்திட்டு இருக்கு. ஏன்னா நான் பண்ணதுக்கு விதைச்சதுக்கு இப்போ அறுவடை பண்ற மாதிரி நான் பண்ண தவறுகள் வந்து இப்போ என்னை சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவன் சொன்னான். ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரபு இருக்கான் இல்லையா, இறந்து போன பிரபுவோட கசின் பிரதர் ஒருத்தன் குணசீலன்னு ஒருத்தன், அதே மாதிரி அவனோட இன்னொரு பிரதர் ஒருத்தன் கண்ணன்னு சொல்லி, இவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய அவங்க தனியா ஒரு டீம் ஆர்கனைஸ் காத்துக்கிட்டு பண்ணி, இருக்காங்க ஆமா அவங்க லிங்கத்தை ஒரு டீம் கொல்வதற்கு. ஆர்கனைஸ் பண்ணி லிங்கத்தை போடுறதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். எப்படியாவது பண்ணணும், என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு வந்து லிங்கத்துக்கு வேண்டாதவங்க ஒரு டீம் வந்து லிங்கத்தை போடுறதுக்கு எப்படியாவது ஒரு நேரம் வருமா அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க. பட் லிங்கம் வந்து எதுலையுமே சிக்கலை. நான் சொன்ன மாதிரி ஏதாவது ரொம்ப மேஜரா பிரச்சனை வந்ததுன்னா ஒன்று ஜெயிலுக்கு போயிடுவான், இல்லையா கடலுக்குள்ளே போயிட்டு உட்காந்துட்டு, அப்போ சேஃப்டியா போயிடும், யாரும் அவங்கள ரீச் பண்ண முடியாது. அந்த மாதிரி சேஃப்டி பண்ணிக்கிட்டு இருக்கான் அயோத்திக்கு குப்பம் வீரமணி மாதிரி. வீரமணி மாதிரியே. ஸோ இது வந்து இவன் லிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கிங் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஓகே. ஆனால் அதுவே கூட ஒரு சின்ன நெகட்டிவாக அப்புறமா போச்சு. ஏன்னா இது ஒரு சாரார் அவனுக்கு சப்போர்ட் பண்ண எதிர் தரப்பில் இருக்கவங்க இவன் மேலே பகை வளர ஆரம்பிச்சது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இவனுக்கு எதிரியாக வந்து மாற்றுறது வந்து இன்ஸ்பெக்டர் ஜவஹர்னு ஒருத்தர், அப்புறம் சந்தர்பால்னு ஒரு டிஎஸ்பி. ஸோ இந்த 2 பேரும் ஒரு விசாரணை அது இதுன்னு போயிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு கட்டத்தில் மொனோபொலின்னு ஆயிடுச்சுன்னா ஜென்ரலாக ரவுடிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வச்சது தான்டா, நம்ம நினச்சது நடக்கும், நம்மளை மீறி எதுவும் இல்லை. இப்போ ஈவன் ஃபங்குமார் கூட வீழ்ந்ததுக்கான ஆமா. காரணம் அதுதான். ஒரு கட்டத்தில் நம்ம நினச்சா எதுவுமே நடக்கும், நம்மளை விட்டு யாருமே நம்மளை மீறி எதுவும் நடக்காதுன்றது. அப்போ அயோத்திக்கு குப்பம் வீரமணி அதே மாதிரி அந்த 2001 அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க திமுக ஓட விட்டது, அந்த பீச்சில் சிறுநீரங்கம் ஆமா. மீட்டிங் நடக்கும்போது பயங்கரமாக பெரிய கலவரம் கலவரம். எல்லாம் பண்ணி என்னவோ பண்ண, இதெல்லாம் வந்து ஏடிஎம்கேக்கு ஃபேவராக பண்ண விஷயங்கள். பட் இருந்தாலும் இந்த மாதிரி போக ஆரம்பிக்கும் போது அவனுக்கு இந்த மொனோபொலின்னு ஒரு விஷயம் அவனுக்கு மைண்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா, அந்த ஒரு கர்வம் தலக்கணம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அதோட அவன் ஊற்றி மூடிக்க வேண்டியது. ஆள் காலி. அதே மாதிரி இப்போ இவன் லிங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை மீறி எதுவும் இல்லை அப்படின்னு. இது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் தங்கராஜை கொலை பண்ண பாரதியான் வந்து தொடர்ந்து தலைமறைவாக தான் இருக்கான். ஓகே. அதுக்கு போலீஸே வந்து இவனை சப்போர்ட் கேட்குறாங்க. அது மாதிரி போலீஸ் தங்கராஜன்னு ஒருத்தனை கொலை பண்ணதுக்கு அந்த அக்யூஸ்டும் ஓடி போயிட்டு இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது பண்ணுங்கன்னு போலீஸ் இவங்கிட்ட ஹெல்ப் கேட்குற அளவுக்கு ஓகே. போகும்போது இவனுக்கு அந்த ஒரு கெத்து. இவனுக்கு ஏதோ பெரிய எங்கேயோ பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது. போலீஸே நம்ம கிட்ட உதவி உதவி கேட்கறாங்க. கேட்குறாங்க அந்த மாதிரி. இது மாதிரி பண்ணும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த பாரதியானை வந்து கொலை செய்யப்பட்டு கிடக்குறான். சரி. இதுக்கு கொலைக்கு யாருக்கும் தெரியாது காரணம். ஆனால் எல்லாரும் நம்பின விஷயம் வந்து லிங்கமோட டீம் தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்பினாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போதே இவனுக்கு அகெயின்ஸ்டா ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, இவனை காலி பண்றதுக்கு லிங்கத்தை போடுறதுக்கு பிளான் பண்றாங்கன்ற போது அந்த காலகட்டத்தில் தான் அந்த இன்ஸ்பெக்டர் ஜவஹரும் சந்திரபால்ன்ற டிஎஸ்பியும் அவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு ஏஎஸ்பி ஆக்சுவலாக. ஸோ இவங்களும் வராங்க, நாகர்கோவிலுக்கு வராங்க. நாகர்கோயிலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அதாவது நம்மளை விட்டு ஆள் இல்லைன்னு நினைக்கும் போது ரோட்டில் உட்காந்து இப்போ நீங்கள் கேம் விளையாடுறது, இந்த கேரம் போர்டு விளையாடுறது, அப்புறம் ரோட்டில் உட்காந்து தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் கேஷுவலாக பண்ணிட்டு. அப்போ போலீஸ் வந்து கேட்குறாங்க, ஏன்னா ரோட்டில் இருந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க, ஏன்னா அறிவில்லையா போகலாம் அப்படின்னோடனே வாக்குவாதம் 2 பேருக்குள்ள ஏற்படுது, போலீஸுக்கும் இவங்களுக்கும். அதில் இந்த சந்தர்பாலை முறைச்சிக்கிட்டு அவரை மேனல் பண்ணிடுறாங்க. அதாவது அவரை அட்டாக் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. அட்டாக்னா அவரை ஒரு பயம் கொடுக்குறாங்க, பயம் காட்டுறாங்க. அப்படி Embarrass காட்டும் போது அவனுக்கு யூனிஃபார்ம்ல இருக்க நம்மளே இப்படி பண்றானே, யார் அவன் அப்படின்னு ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க. அப்படி பார்த்தா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவனை கைது பண்ணணும், வேற ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது, ஈவன் என்கவுண்டர்ல லிங்கத்தை போட்டு தரலான்னு ஒரு பிளானை பண்ணும்போது கூட அதுக்கு முட்டுக்கட்டையா நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா அப்போ தனுஷ்கோடி ஆயுதன் வந்து ரொம்ப பாப்புலர். நீங்க அவங்களோட எம்பியா இருந்தாரு, மத்திய இணையமைச்சராக இருந்தார். ஸோ நிறைய பேர் லிங்கத்துக்கு ஆதரவு கரம் நீட்டினாங்க. இதே மாதிரி அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு சில கம்யூனிட்டி Leaders. சேர்ந்தவங்க அவங்க எல்லாம் வந்து லிங்கத்துக்கு சப்போர்ட். எதுவாக இருந்தாலும் லிங்கத்தை கேட்கணும், லிங்கத்துக்கு இது பண்ணணுன்ற மாதிரியே போக ஆரம்பிக்கும் போது சந்திரபாலால் இந்த விஷயத்த நேரடியாக பண்ண முடியல. ஓகே.
நேரடியாக பண்ணலன்னா என்ன, ஆளை வச்சு தூக்கலாம் அப்படின்னு. சரி, அப்போ ஜவஹரை கூப்பிட்றான். தனியாக ஒரு நாள் உட்காந்து பேசி, எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன்டா அப்படின்ட்டு லிங்கத்துக்கு எதிரி யாருன்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் அந்த டீம் மொத்தமும் இவனுக்கு தெரியுது. பிரபுன்ற ஒருத்தனை கொன்னான் இவன். இந்த பிரபு கொலைக்கு பிறகு லிங்கத்தை போடுறதுக்கு ஒரு டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்ற விஷயம் இவனுக்கு தெரியுது. அவங்க எல்லாம் பிரபுவோட கசின்ஸ். ஸோ அவங்க எல்லாமே அந்த கசின் பிரதர் எல்லாமே தராங்க. இப்போ போலீஸ்லேயும் அந்த சந்திரபாலுக்கும் ஜவஹர் டீமுக்கும் இவங்க எல்லாம் பார்க்கும்போது அவனெல்லாம் கூப்பிட்டு, என்னடா நீங்கள் வெத்து வேட்டா இருக்கீங்க, என்ன உங்களால் ஒரு லிங்கத்தை போட தெரியாதா, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னோடனே அவங்களையும் கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டவுடனே அவங்க ஒரு சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, நான் வந்து கண்டுக்காமல் இருக்கேன், நீங்கள் லிங்கத்தை போட்டுருங்க அப்படின்ற விஷயத்த இவங்க ஒரு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. ஓகே, அது போதும் எங்களுக்கு. அப்போ லிங்கம் ஜெயிலில் இருக்காரு. அப்போ அதுக்கு தான் அப்போ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஜெயிலில் அப்போ இருக்கும்போது திரும்பி அங்கேருந்து சப்ஜெயிலுக்கு கொண்டு வராங்க, நாகர்கோவில் சப்ஜெயிலுக்கு. அந்த நாகர்கோவில் சப்ஜெயிலில் இருக்கும்போதே 2 நாள் இவர் கொலை செய்யப்படுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஆக்சுவலாக ரோஹிணியை சந்திக்கிறாங்க, அவன் மனைவியை சந்திக்கிறாங்க. மனைவி கிட்ட சொல்லும்போது, எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது, போட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஈவன் ரோஹிணியும் இதை போலீஸில் அப்போவே சொல்லியிருக்காங்க. இவங்க என் கணவருக்கு சிறைக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு புகாரும் அப்போவே கொடுத்துருக்காங்க. அப்படி அவங்க கொடுத்தும் அந்த சம்பவம் நிறைவேறிச்சு. இது வந்து எப்படி சார் அந்த சம்பவம்? இது வந்து ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 1996 நடக்குது. அந்த காலகட்டம் வந்து அதிமுகவோட பீக்கு. ஆமாம், அந்த பீக்கில் போயிட்டு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் நடக்க போகுது. எலெக்ஷனுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி தான் இந்த கொலை சம்பவம் நடக்குது. ஓகே, இந்த கொலைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இன்வால்வ் ஆனவனை அப்புறம் பின்னாடி நிறைய அரெஸ்ட்லாம் ஆனாங்க. அதில் முக்கியமாக அந்த அர்னால்டுன்னு ஒருத்தன், பெருவிளை மோகன் ஒருத்தன், சகாயம்னு ஒருத்தன், சந்திரமோகன், அப்புறம் ஷாகுல் அமீது, இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க்கு. கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் 30-35 பேர்கிட்ட இதில் இன்வால்வ்டு. ஓகே, இவங்க எல்லாம் என்ன பிளான் போடுறாங்கன்னா, லிங்கம் கூடவே இருக்கிற அவன் தான் வந்து இதுக்கு ஸ்கெட்ச் போட்டே கொடுக்குறான். ஓகே, இதில் சப்ஜெயில்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய ரூம்ஸாக இருக்காது. இருந்தாலும் இதில் வந்து சப்ஜெயிலில் நிறைய சிறை கைதிகள் தங்குறதுக்கு நிறைய ரூம்ஸ் இல்லைனாலும், இவனை வேணும்னு அந்த சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய சிறையில் தான் இருந்தால் சேஃப்னு சொல்லி தான் சப்ஜெயிலில் கொண்டு வந்து போடுறாங்க. ஏன்னா வெளியில் இருந்தால் போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கு அந்த சந்திரபால் ஜவஹர் டீம் மாதிரி அவங்க சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் நீ வெளியில் இருக்காதன்னு ஒரு டீம் சொன்னதுனால தான் உள்ளே போகிறான். உள்ளே இருக்கும்போதே அங்கே வந்து சிறைக்குள்ளேயும் இந்த பாகுபாடு இருக்கும். ஆமாம், இது எல்லாருக்கும் தெரியும். பட் அதுலேயும் என்ன பண்ணுறான்னா, இந்த ஒரு அறை இவன் தங்கியிருக்கிற அந்த சிறை அறையில் பார்த்தீங்கன்னா, அந்த அறைக்கு ரீச் ஆகிறதுக்கு சைடில் மதில் சுவருக்கு நேராக ஏறி குதிச்சா நேராக அந்த அறைக்கு வர்ற மாதிரியான ஒரு செட் இருக்கு. அந்த அறைக்கு வேணும்னு இவங்க வந்து அதிகாரிகள் மாற்றி வைக்கிறாங்க, லிங்கத்தை மாத்துறாங்க. ஸோ லிங்கம் மாற்றி இருக்கும்போதே அவன் கூட வந்து ஆக்சுவலாக ஒருத்தன் பாபு சுரேஷ்னு ஒருத்தன், அவன் இப்போ இவனுக்கும் ஒரு டவுட் இருக்கு. ஏற்கனவே இந்த சிறை மாற்றி வச்சதே அவனுக்கு ஒரு டவுட் இருக்கு லிங்கத்துக்கு. அப்படி இருக்கும்போது அவன் எந்த அறையில் இருக்கானோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அறைகளில் இவனுக்கு வேண்டிய ஆளுங்களெல்லாம் இவன் கூட வச்சுருக்கான். லிங்கத்துக்கு வேண்டிய ஆளுங்களை கூட வச்சுக்கிட்டான். ஏன்னா எனக்கு இது ஏதோ சந்தேகமாக படுது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அந்த பாபு சுரேஷ்னு ஒருத்தன், அவன் கூட இன்னும் நிறைய பேர் அந்த லிங்கத்தோட ஆட்கள், ரொம்ப அனுதாபிகள் மாதிரி இருக்கக்கூடியவெல்லாம் அவன் பக்கத்தில் இருக்காங்க. சகாயமும் இருக்கான். இவன் இங்கே தான் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறான். அதை கன்ஃபார்ம் பண்ணுற பிறகு அதை கன்ஃபார்ம் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பால் மாதிரி செஞ்சு, அந்த ஒரு உருண்டை மாதிரி பேப்பர் பால் மாதிரி ரெடி பண்ணி அதை கல் கட்டி அங்கேருந்து வெளியில் தூக்கி போடுறான். ஸோ இதுதான் இண்டிகேஷன், இவன் உள்ளே வந்துட்டான், லிங்கம் வந்து அந்த சிலைக்கு வந்துட்டான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவன் அந்த மாதிரி தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் சொன்ன அந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி மிட் நைட்டில் ஒரு டீம் ஒரு பெரிய ஏணி போட்டு நேராக எகிரி உள்ளே குதிக்கிறாங்க. உள்ளே போன பிறகு
உள்ள போய் அவன் சிறைக்குள்ள வந்து அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஓகே. லிங்கம் அவனை தட்டி எழுப்புறாங்க. எழுப்பிட்டு வெட்டுறாங்க. தூக்கத்துல இருக்கிற ஆளை தூக்கத்துல எழுப்பி எழுப்பி வெட்டுறாங்க. வெட்டுறாங்க. முழுக்க அவன் ஃபுல்லா உடம்ப ஃபுல்லா குதறி வைக்கிற மாதிரியான வெட்டு. ஓ. இதுல தடுக்க வந்த அந்த பாபு சுரேஷும் கொல்லப்படுறான் அந்த சம்பவத்திலேயே ஆக்சுவலா. அதுல இன்னும் ஒரு சிலர் இந்த லிங்கத்தோட ஆட்கள் அங்க எல்லாம் பக்கத்து சிறையில இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்து காப்பாத்த வராங்க. அவங்களையும் எல்லாரும் இந்த கேங்கை பார்த்தோன்னே பயந்து அப்புறம் எல்லாம் சிதறி ஓடிடுறாங்க. ஏன்னா இவங்க டீம் நிறைய 35 பேர் 35 வரைக்கும் பேர் மேல வந்ததுனால இவங்களால ஒன்றும் பண்ண கண்ட்ரோல் முடியல. பண்ண முடியல. வெட்டி கொள்றாங்க. அப்புறமா பொறுமையா அந்த கசாப் கடைக்காரங்க வெட்டுற மாதிரி அப்படியே கழுத்தை தனியா வெட்டி ஓ. தலைய ஒரு கன்னி பேக்ல சுத்தி எடுத்துக்கிட்டு திரும்பி அதே மாதிரி எப்படி உள்ள வந்தாங்களோ அதே மாதிரி சுவர் ஏறி குதிச்சு அந்த ஏணி மூலமா எகிரி குதிச்சு வெளியில வந்து வடசேரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சாக்கடை பக்கத்துல அந்த கன்னி பேக்கை தூக்கி வச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டானுங்க. தலையை வச்சுட்டு போயிட்டாங்களா? ஸோ இது என்னன்னா, நீ ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு காட்டுறதுக்காக, இதுக்கு வந்து பிரபுவ கொலைக்கு பழி வாங்குறதுக்காக நடந்த கொலை தான் இந்த லிங்கம் கொலை. ஆனா போலீஸ் இதுல support இருந்துச்சு. இது ஆதாயம் அடைஞ்சது போலீஸ். போலீஸையே நீ மிரட்டினா நீ வந்து எவ்வளவு இதான் பெரிய கதி. ஆளு, நீ இதுதான் நிலைமை அப்படின்னு காட்டுறதுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம். இந்த கொலைக்கு பின்னாடி அப்புறமா 2013ல சகாயம் வந்து பாத்தீங்கன்னா கூட இருந்தே குளிபிரிச்ச அந்த சகாயத்தை லிங்கத்தோட பையனே கொல்றான். ஓ. சுஜித் கொலை பண்ணி அந்த 2013ல கொலை நடக்குது. அந்த கொலையிலையும் சுஜித் கைதாகிறான். இதே மாதிரி சந்திரமோகனை வந்து அப்புறம் அந்த கொலையாளி முக்கியமான இதுல ஈடுபட்ட அந்த அர்னால்டு, சந்திரமோகன் நிறைய பேர் எல்லாருமே ஒவ்வொருத்தரா கொல்லப்படுறாங்க. அப்படி கொல்லப்பட்டாலும் அந்த சந்திரமோகன் வந்து தொடர்ந்து சில கள்ளுக்கடை அந்த சாராய கடைலாம் ஓட்டிக்கிட்டு அந்த மாதிரி பிஸ்னஸ் ஓடிக்கிட்டே இருக்கு அவனுக்கு. அவன் உள்ள அந்த கடைக்குள்ள வச்சே அவனை விட்டுறாங்க. அப்புறமா இந்த சந்திரமோகனும் இது மாதிரி இந்த கொலைக்கு தொடர்புடைய நிறைய பேர் தொடர்ச்சியா கொல்லப்படுறாங்க. இந்த சம்பவத்துல நிறைய ஒரு சில விஷயங்கள் இருளுக்குள்ள இருந்தாலும் போலீஸ் வந்து முழுக்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்தினால்தான் இந்த லிங்கம் கொலை செய்யப்பட்டது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த கொலையை வந்து அவங்க மனைவியே கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி மனைவி அவதுக்குறமா பேட்டி கொடுக்கும்போது எப்படி இது ஒரு சிறைக்குள்ள பாதுகாப்பு இல்ல, சிறைக்குள்ளேயே ஒரு கொலை நடக்குது, என் கணவரை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சண்டை நடந்து போராட்டம் நடந்து இந்த மாதிரிலாம் நடந்தது, ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துனாங்க. ஈவன் அந்த அந்த சாரார் அதாவது லிங்கம் சார்ந்த கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு இந்த அந்த ஏரியா மக்கள் எல்லாரும் வந்துலாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, இதுக்கு நீதி வேணும் அப்படின்லாம். இதில் ரோஹிணி இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, ஜஸ்டிஸ் ஜோதிமணி முன்னாடி ஒரு வழக்கு விசாரணை அது ஒரு கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்க. ஃபைல் பண்ணி இந்த மாதிரி கணவர் கொலைக்கு காரணமாக இருந்த இந்த சிறை அதிகாரிகள் எங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு அதை டிமாண்ட் பண்ணாங்க. அந்த இதுவும் 2008ல் ஜஸ்டிஸ் ஜோதிமணி அவர்கள் வந்து அவங்களுக்கு நீதி வழங்குறது ஒரு 8 லட்சம் ரூபா அதை கேஷ் இது கொடுத்தாங்க, பணம் நிவாரண தொகை கொடுத்தாங்க. இந்த நிவாரண தொகை வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த சுஜித்தும் கொஞ்சம் வழி தடம் மாறி அந்த பக்கம் போனாலும் பெருசாக அதுக்கப்புறம் யாரும் பெருசாக போகல. லிங்கத்தோட ஃபேமிலியும் அதுக்கப்புறம் ஒதுங்கிட்டாங்க ஃபுல்லாகவே. ரோஹிணியாக இருக்கட்டும், அவங்க சுஜி அவங்களாம் கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிடுச்சு. சுஜித்தும் அதுக்கப்புறம் அந்த கொலையில கூட அந்த அப்பாவை மாட்டி விட்டானே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் நடந்த ஒரு கொலை. அதுக்கப்புறம் அவனும் அதுக்கப்புறம் ஒதுங்கிட்டான் கொஞ்சம். ஸோ இந்த லிங்கம் வந்து ஒரு பெரிய கன்னியாகுமரி இப்போ ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தா தமிழகம் முழுக்கத்தையுமே தமிழகம் முழுக்க அவன் கண்ட்ரோலில் கொண்டு வர அளவுக்கு பண்ணியிருப்பான். அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஒரு மனப்பலியாமா பெரிய நொட்டோரியஸாக இருந்த ஒரு கேங்ஸ்டர். அதுமாதிரி நிறைய வழக்குகள், கிட்டத்தட்ட 25 வழக்குகள் போலீஸ் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த தொடர்ந்து அந்த ஃபர்ஸ்ட் நடந்த கபடி மேட்ச்ல நடந்த ஜெய்சீலன் கொலைக்கு அவன் இறந்தே போயிட்டாலும் இந்த கொலைக்கு யார் காரணம்ன்றது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாக தான் இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க அவன் கூட இருந்த நபர்களே கொலை பண்ணிட்டு இவனை மாட்டி விட்டாங்கன்னும், இல்லை ஜெய்சீலனை அந்த கொலை பண்ணதுக்கான காரணம் வேறு சில காரணங்கள், அதுல சிக்க வச்சதுக்கு காரணம் இவன் எங்க போலீஸ் ஆயிரானோன்னு சொல்லி ஒரு டீம் பண்ணாங்க அப்படின்னும் நிறைய ஒரு காசிப் கதைகள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஜெய்சீலன் கொலைக்கான காரணம் தெரியல. அந்த ஜெய்சீலன் கொலையால தான் இந்த லிங்கம் இந்த ஒரு பெரிய ரவுடியா மாறினதுக்கு காரணமே கூட.
ஸோ கடைசி எந்த கத்தியால் அவர் ஒரு கத்தி சில எடுத்தவனுக்கு விஷயங்களை கத்தியால எடுத்து சாவு. கத்தியால் சாகிற மாதிரி கடைசியில் லிங்கமும் கொலை செய்யப்படுறாரு. ரொம்ப நன்றி சார். அதாவது ஒரு போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஒரு கபடி பிளேயராக உருவான லிங்கம் எப்படி மிகப்பெரிய ஒரு ரவுடியா மாறினா அவனுடைய கொலை எப்படி செய்யப்படுது அப்படிங்கறத ரொம்ப விரிவா, ரொம்ப உங்க அனுபவத்தின் மூலமா ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. மேலும் பேசுங்க. நன்றி சார். நன்றி.